5400 பழைய ஏசியை போட்டுட்டு புதிய ஏசியை வாங்கிட்டேன். எக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ போய் யாராச்சும் ஏசி வாங்குவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ தான் வந்து வாங்குவேன். ஆக்சுவலாக ஏசி வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் வந்து இந்த குளிர் சீசன் தான். இப்போதான் உங்களுக்கு ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக வந்து கிடைக்கும். நான் வந்து இந்த எல்ஜி வைஃபை 5 ஸ்டார் ஏசியை வந்து ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, இப்போ வாங்குறதுக்கு என்ன ரீசன், 5 ஸ்டார் போகலாமா 3 ஸ்டார் வாங்கலாமா, எவ்வளோ பட்ஜெட் உள்ள நல்ல நல்ல ஏசி கிடைக்கும், நான் ஏன் எல்ஜி சூஸ் பண்ணேன், ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் அண்ட் கம்ப்ளீட் செட்டப் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளவு எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூசுவலா சம்மர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏசிக்கு டிமாண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால பிரைஸ் வந்து கண்டிப்பா நம்ம அதிகமா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். மான்சூன்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் கிளியரன்ஸ்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அதுல கண்டிப்பா 3000 இருந்து 7000 வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கவுண்டட் ஏசி வந்து வாங்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப ஃபெஸ்டிவல் சீசன் வந்து நிறைய வரும். நீங்க சம்மர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசன் வந்து கம்மி, நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த்ல அதை எப்படியாவது கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து ஏசி மட்டும் இல்ல மேஜரான ஒரு ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில நீங்க வந்து வாங்கலாம். நான் ஏன் எல்ஜி பிராண்ட் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டி இருக்கிற ஒரு ரிலையபிள் கம்பெனி வந்து வேணும். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எல்ஜி பிராண்டு உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் ஒரு மிஸ்கால் கொடுத்தீங்க அப்படின்னா டிக்கெட் ரைஸ் பண்ணி மறுநாளே வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிராண்டோட ரிலையபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு வந்து இது சூஸ் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் 6-in-1 கன்வெர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு என்னோட ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னது, ஆனால் ஏசி வந்து அதிகம் கூலிங் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரூம் சைஸ் பெருசு, சின்னதாக வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு திருப்பி அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த 6-in-1 கன்வெர்ட்டபிள் ஏஐ கன்வெர்ட்டபிள் கூலிங்ல இருந்து என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா வெறும் 1.5 டன் ஏசி இல்லை 2 டன் ஏசி நீங்கள் வாங்கி அதை 1/2 டன்னா 1 டன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி பில்லும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ப்ளஸ் ரெண்டாவது ரொம்ப கூல் ஆகிட்டு நம்ம ஆஃப் பண்ணவும் வேண்டியதும் இல்லை. நைட்டு ஃபுல்லாக ஓடினாலும் எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாக தான் இருக்கும், நிம்மதியாக வந்து தூங்க முடியும். மூணாவது ரீசன் வைஃபை வந்து இதில் இருக்குது. என்னுடைய லோக்கல் வைஃபைல நான் வீட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திங்க் ஆப் அப்படின்னு இருக்குது, எல்ஜி திங்க் பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வைஃபையை நான் வந்து எல்ஜி ஏசியில் ஒரு பட்டன் கொடுக்குறாங்க வைஃபைக்காக, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணிட்டேன் ஒன் டைம் செட்டப் அப்படின்னா என்னால் ஈஸியாக எங்கேருந்து வேணாலும் ஏசியை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதே ஏசி ஆன் பண்ணி ரூமை வந்து கூல் ஆக்கிட்டு உள்ளே என்டர் ஆகும்போது செம்ம சில்லுன்னு இருக்கும். இந்த வைஃபை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இன்னொரு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா உங்களோட அவுட் சைடு கம்ப்ரஸர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆன்டி